நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி குருமலை வனப்பகுதியில் ஆயிரக்கணக்கான புள்ளிமான்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த புள்ளிமான்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வனப்பகுதியை விட்டு வெளியேறி அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கும் விவசாய நிலங்களை நோக்கியும் சென்று வருவதுண்டு. இந்த நிலையில் குருமலையை சுற்றியுள்ள கடம்பூர், கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் வேட்டை நாய்களை பயன்படுத்தி சிலர் முயல்கள், மான்கள், மயில்கள் உள்ளிட்டவற்றை வேட்டையாடி சமைத்து விருந்து நடத்தி வருவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட வன அலுவலர் ரேவதி ராமன், கோவில்பட்டி வனச்சரக அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி, வனவர் பிரசன்னா உள்ளிட்டோர் தலைமையில் வனத்துறையினர் குருமலை, ஊத்துப்பட்டி, பாறைப்பட்டி, கடம்பூர், கயத்தாறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடம்பூர் அருகிலுள்ள கொத்தாலி கிராமத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர் முத்துப்பாண்டியின் தோட்டத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முயல்கறி, மான்கறி, மயில்கறி, காடை, கவுதாரி உள்ளிட்ட விதவிதமான அசைவ விருந்துகள் நள்ளிரவு வரை களை கட்டியதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு நேரத்தில் வனத்துறை அதிகாரிகள் முத்துப்பாண்டியின் தோட்டத்துக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனையிட்டுள்ளனர். அந்த சோதனையின் போது புள்ளிமானின் 4 கால்களை அங்கிருந்து கைப்பற்றியுள்ளனர். தோட்டத்தின் மையத்தில் மது மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த முத்துப்பாண்டியை வனத்துறையினர் தட்டி எழுப்பி விசாரித்துள்ளனர். அப்போது மது மயக்கத்தில் இருந்த முத்துப்பாண்டி மாறி மாறி பேசியதால் அவர் மயக்கம் தெளியும் வரை வனத்துறை அதிகாரிகள் காத்திருந்துள்ளனர். பின்னர் அடுத்த நாளான 18ஆம் தேதி காலையில் மீண்டும் விசாரணையை தொடர்ந்தனர். முதலில் நாய் கடித்து குதறி தோட்டத்தில் செத்து கிடந்த புள்ளிமானைத்தான் எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்டேன் என முத்துப்பாண்டி உளறி கொட்டியுள்ளார். இதை நம்பாத வனத்துறையினர் தங்களது வழக்கமான முறையில் விசாரணையை துரிதப்படுத்திய போது வேட்டை நாய்களை பயன்படுத்தி மானை வேட்டையாடி கூட்டாளிகளுக்கும் தொழில் பங்குதாரர்களுக்கும் விருந்து அளித்தது அம்பலமானது. இதையடுத்து ரியல் எஸ்டேட் அதிபர் பன்னீர்குளம் முத்துப்பாண்டியை கைது செய்த வனத்துறையினர் அவரை கோவில்பட்டி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் முத்துப்பாண்டிக்கு உடந்தையாக இருந்த திருநெல்வேலி குறிச்சிகுளத்தைச் சேர்ந்த சுடலைமணி என்பவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ள தனது கூட்டாளிகளுக்கும் பங்குதாரர்களுக்கும் விதவிதமான மதுபானங்களும் மான்கறி விருந்தும் வழங்கி அவர்களை மகிழ்வித்து சிக்கலான வணிக ஒப்பந்தங்களை எளிதாக முடிப்பதை முத்துப்பாண்டி வாடிக்கையாக கொண்டிருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.